பங்களாதேஷ் மாணவர் தலைவர் உஸ்மான் ஹடியின் கொலை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தில் இன்குலாப் மஞ்ச் அப்படின்னு ஒரு அமைப்பு அந்த அதனால் ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருந்தவர் உஸ்மான் ஹாதி. 12ஆம் தேதி வந்து கடந்த 12ஆம் தேதி வந்து மர்ம நபர்களால் வந்து அவர் வந்து சுடப்பட்டார். அதன் பின்னர் வந்து அவர் சிகிச்சை பெறுவதற்காக சிங்கப்பூருக்கு அனுப்பப்பட்டார். சிங்கப்பூரில் வந்து அந்த சிகிச்சையின் பலனின்றி இறந்து போகிறார். இந்த கொலை வழக்கில் வந்து ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் அந்த முதன்மை குற்றவாளியாக கருதப்படுவது வந்து ஃபைசல் கரீம் மசூத் என்பவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டார். அவர் என்ன பண்ணார், அங்கிருந்து துபாய் சென்று விட்டார் அப்படின்றாரு. இந்த துபாய் சென்றதுக்கு காரணம் வந்து இந்தியா வழியாக தான் போயிருக்கார். மேகாலயா வழியாக சென்று அவர் துபாய் சென்றிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வங்கதேச காவல்துறை ஒரு புகாரை சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து அவர் துபாயில இருந்து ஒரு வீடியோ வந்து வெளியிடுறார். அந்த ஃபைசல் கரீம் மசூத் அது முதல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய அவர் வந்து என்ன அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அந்த வீடியோவில் வந்து நான் தற்போது துபாயில் இருக்கிறேன். உஸ்மான் ஹாதி கொலைக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்த கொலைக்கு வந்து ஜமாத் இஸ்லாமிய அமைப்பினர் தான் திட்டமிட்டு பண்ணியிருக்கார்கள். அவர்கள் தான் இந்த கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் நோக்கத்தில் வந்து இந்த இது செய்திருக்கார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குமூல வீடியோ இருக்கா. அந்த வீடியோ வந்து சமூக வலைதளத்தில் வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த செய்தியை எடுப்பாங்க. இந்த ஓஸ்மான் ஹாதி இன்குலாப் மஞ்ச் மாணவர்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி அறியப்படக்கூடிய அவனுடைய கொலைக்கு பின் அவன் யாருன்னு பார்க்கணும். அதுக்கு அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு ஆள், அடிப்படை இஸ்லாமிய பயங்கரவாதி. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து ஒரு துப்பாக்கி சூடுனால செத்து போகிறான். அவன் செத்து போறது டிசம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு அவன் சுடப்படுகிறான். ஒரு 5 நாட்களுக்கு பிறகு மேல் சிகிச்சைக்காக சிங்கப்பூருக்கு அனுப்புறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், சுடப்பட்ட அன்று அவனை சிகிச்சைக்காக சிங்கப்பூருக்கு அனுப்பல. ஆனா 5 நாட்களுக்கு பிறகு சிங்கப்பூருக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்புறார். அங்க போய் இறந்து போகிறார். இறந்ததுக்கு அப்புறம் இங்க பாடி கொண்டு வர்றாங்க. அந்த இறந்தார் என்ற செய்தி கேட்டோடனே வங்கதேசத்துல ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்படுகிறது. அப்ப இந்த துப்பாக்கியால் சுடப்பட்ட அந்த நபர், அதாவது இன்னைக்கு இந்த வீடியோவில் சுடப்பட்டது என்று வங்கதேசத்தால் அடையாளம் காட்டப்பட்ட நபர், அவர் வந்து ஏதோ இந்தியா தான் அதை வந்து அவரை செட்டப் பண்ணுது, அது இந்தியா தான் பேக்ரவுண்ட்ல அதுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பொய் வதந்தியை வங்கதேசத்தில் இதற்கு பின்னாலே பரப்பப்பட்டது. அதன் பின்னணியில அங்க இருக்கக்கூடிய இந்துக்களை கொடூரமாக அவர்கள் வீடுகள் தகர்க்கப்பட்டன, தீ வைக்கப்பட்டது. ஒரு சம்பந்தமே இல்லாம திபு சந்திரதாஸ் என்பவரை அடித்து அவரை நிர்வாணமாக்கி ஒரு மரத்துல கட்டி எரி வைத்தார்கள். காட்டுமிராண்டித்தனமான ஒரு விஷயம், காட்டுமிராண்டித்தனத்தின் உச்சமாக அங்க இந்த சம்பவங்கள் நடந்தது. எந்த மனித உரிமைகள் அமைப்பும் இதற்காக பேசவில்லை. இப்போ வந்து ஐநாவும் வந்து ஹிந்து போபியாவும் பேசவில்லை, எந்த போபியாவும் இப்ப யாருமே பேசல, யாரும் கண்டனம் தெரிவிக்கவில்லை. எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் அங்க நடந்தது. இன்னும் வந்து ஒரு நாளும் ஒவ்வொரு விதமாக இந்துக்கள் அங்க தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த வருடம் ஹசீனாவினுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. ஹசீனாவினுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது போதும் சம்பந்தமே இல்லாமல் இந்துக்கள் அங்கு தாக்கப்பட்டார்கள். அப்ப இதுல இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த ஓஸ்மான் ஹாதியை அப்ப இன்னைக்கு இவன் என்ன சொல்றான், நான் கொலை செய்யல அப்படின்னு இன்னைக்கு அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் அன்னைக்கு. ஆனால் இந்த சம்பவம் வந்த உடனேயே ஸ்ரீ டிவியில் முதலாக ஸ்ரீ டிவி அன்னைக்கு என்ன சொன்னோம், அன்னைக்கு திரு பாலகௌதமன் அவர்கள் பேசும்பொழுது இந்த சம்பவம் குறித்து தெளிவாக சொன்னார். யூனஸ் தான் இதற்கு பின்னாடி, இந்த யூனஸ் அரசு தான் பின்புலமாக இருந்து இந்த கொலையை செய்திருக்கணும், இந்த தேர்தலை தள்ளி போடுவதற்காக ரொம்ப கிளியரா சொன்னோம். இந்த கலவரங்கள் எல்லாம் ஓய்ந்ததுக்கு பிறகு ஓஸ்மான் ஹாதியோட சகோதரர் இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்றார். ஏன்னா நம்மளுடைய சந்தேகம் எங்க இருந்தது அப்படின்னா, சுடப்பட்ட அன்றே நீங்க வந்து ஏன் மேல் சிகிச்சைக்கு சிங்கப்பூருக்கு அனுப்பல? ஏன்னா வங்கதேசத்துல உங்களுக்கு பெரிய அளவுல சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். நீ அங்க வச்சிருக்கணும், நீ அன்னைக்கே நீ அனுப்பிச்சிருக்கணும்ல, ஏன் அனுப்பல? அப்போ அந்த கலவரத்தை திட்டமிடுவதற்கு உங்களுக்கு அந்த டைம் தேவைப்பட்டதா அப்படிங்கக்கூடிய கேள்வி நமக்கு எழுகிறது. ஏன்னா அதே நேரத்துல மேற்கு வங்கத்துல இந்த மம்தா இருக்காங்களே, அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு சொன்னா, பிஎஸ்எஃப் போஸ்ட் கிட்ட பொதுமக்கள் யாரும் போகாதீர்கள் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்தாங்க வெளியோர கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு. அப்ப இது திட்டமிட்டது அப்படிங்கக்கூடிய விஷயத்த நம்ம அன்றைக்கே நம்ம சொன்னோம். அப்ப அதுக்கு அடுத்ததாக ஓஸ்மான் ஹாதியோட சகோதரர் பேசுறார். இப்ப இன்னைக்கு யாரை குற்றவாளி என்று வங்கதேசம் சுட்டி காட்டியதோ அந்த ஆளு குற்றமற்றவர். ஆனா அவன் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்த அதை சொல்லியிருக்கான்.
நான் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு வேலை வாய்ப்பு விஷயமாக அவரை போய் நான் பார்த்து அடிக்கடி நான் பேசியிருந்தது உண்மைதான். ஆனால் நான் அதற்காக வந்து அவர் பணம் கேட்டார் என்கிட்ட. நான் 5 லட்ச ரூபா கொடுத்துருந்தேன். அந்த மாதிரி அவர் அடிக்கடி என்கிட்ட பணம் கேட்பார். நான் அந்த மாதிரி நான் பணம் அவருக்கு கொடுத்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்திற்காக தான் அதற்கு முன்னாடி நாள் அவரை போய் நான் பார்த்தேன் அப்படின்னு இப்ப அவன் பேசியிருக்கான். அப்ப இந்த யூனஸ் அரசு எப்படி பிளே பண்ணுதுன்னு நம்ம இங்கதான் பார்க்கணும். ஓஸ்மான் ஹாதியின் ஆன்மா வழியில் நாங்கள் நடப்போம். ஓஸ்மான் ஹாதி என்ன சொல்கிறாரோ அந்த கொள்கைகள் எங்கள் காதுகளிலேயே எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. அது பிரகாரம் தான் நீ வங்கதேசம் செல்லும் அப்படின்னு நீ ஒரு ஹீரோ வர்ஷிப் மாதிரி நீ அங்க வச்சு பேசின. எப்ப ஓஸ்மான் ஹாதியினுடைய அந்த இறுதி ஒரு இப்ப இந்த ஆள் வந்து என்ன சொல்லிட்டான், பணம் வாங்கினாரு அவரு அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே கலிதா ஜியா இதே போல ஊழல் வழக்கு அப்படின்னு சொல்லிதான் அவர் மேல பல வழக்குகள் வந்து அவர் ஊரை விட்டே விடுறாரு. அவருடைய மகன் தான் இந்த தாரிக் ரஹ்மான். அவர் மேலேயும் இதே கேசுகள் இருக்கு. இப்ப ஷேக் ஹசீனாவினுடைய ஆட்சி கலைக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டதும் எதனாலனா ஊழலினுடைய அடிப்படையில் தான் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பாக்குறோம். அப்ப எந்த இளைஞர்கள் போராட்டத்திற்கு பின்னாடி வந்து ஓஸ்மான் ஹாதிங்கிற ஒரு பெரிய ஹீரோவாக காமிக்கப்பட்டதோ அந்த ஓஸ்மான் ஹாதியும் ஒரு ஊழல்வாதி, இதே போல அவரும் பணம் வாங்குபவர் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் நீங்க அவர் பேரை டேமேஜ் பண்ணா இனி அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மத்தியில என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு ஸ்திரமற்ற தன்மை அவருக்கு வந்துடும். நீ அந்த மூமெண்ட்டையும் நீ வந்து ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்ட. இன்னொரு பக்கம் இந்தியா மேல நீ பழிய போட்டு அங்க வந்து அவர் ஓஸ்மான் ஹாதிய ஒரு ஹீரோவா காமிச்சு நீ அங்க இருக்கக்கூடிய துலுக்கர்களை வந்து நீ தூண்டி விட்டு மத ரீதியாக நீ தூண்டி விட்டு ஒரு வாக்கு ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு ரெடியும் பண்ணி இன்னொரு பக்கம் ஒரு உங்களுக்கு அனைவருக்கும் எதிரியாக அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களை நீ காண்பித்து அவர்கள் மேல ஒரு கொலைவெறி தாக்குதலை நடத்துற. இன்னொரு பக்கம் இது அனைத்தையும் ஜமாயத்து தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னுன்ற பாணியில பொறுவையில இருக்கும் பொழுது இது எல்லாமே ஜமாயத்து இஸ்லாமி பக்கம் இது திரும்பும். இப்போ மொத்தத்துல நாம வந்து சரியான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி யூனஸ் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாக தான் இதை பார்க்க வேண்டும். ஆனால் இந்த மொத்த விஷயத்துல நடந்த நஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்துக்களுக்குத்தான் அங்க மிகப்பெரிய நஷ்டம் நடந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய அப்பாவி இந்துக்கள். தொடர்ந்து அவர்கள் இன்னும் தாக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. இன்னைக்கு கலவரம் முடிஞ்சிருக்கலாம், இன்னைக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் நீங்க போய் கொண்டிருக்கலாம். ஆனா இன்னும் அங்க தினம் ஒரு வீடு என்று முறையில் இன்னைக்கு தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வீடுகள் எரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கணும். இல்ல உலகளாவிய இடத்துல இது ஏன் இந்துக்களுக்கு மட்டும் பாதிப்பு? காரணம் என்னன்னா இந்துக்களுக்கு என்று ஒரு இந்து நாடு என்று எங்கேயுமே கிடையாது. நீங்க பாருங்க, இந்தியாவுல ஏதோ ஒரு துலுக்க பிரச்சனை வருது, ஒரு பயங்கரவாதம் நிகழ்கிறது. இப்ப அந்த பயங்கரவாதம் நிகழ்கிறது, இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க அந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக நம்ம இங்க பேசும் பொழுதோ இல்ல யாரையாவது கைது பண்ணும் பொழுதோ இல்ல அவர்களுக்கு தூக்கு தண்டனை என்பதை நீங்க விரிக்கும் பொழுதோ உடனே என்ன பண்றாங்க, இதுக்குன்னு இருக்கக்கூடிய 4 துலுக்க நாடுல இருந்து உடனே ஒரு அறிக்கை வரும். இஸ்லாமோபியோ, இங்கே வந்து மத சிறுபான்மையினர்கள் தாக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு மத சுதந்திரம் இல்லை. ஓஐசி நாடுகள் உடனே பேசும். உடனே இவங்க இங்க இருந்து துபாய்க்கு வந்து எழுதுவாங்க. இதெல்லாம் நடக்கும். சரி, இங்கே மத மாற்றம் பண்ணுவான், இங்க இருக்கிற இந்துக்களுடைய கடவுள்களை மோசமாக பழித்து பேசுவான், எல்லாவனையும் வந்து சும்மா போயிட்டு இருக்கிற ரோட்ல போயிட்டு இருக்கிற இந்து கூட வம்பு கிழத்து பேசுவான், எல்லாம் பண்ணுவான். ஏன்னா இப்படி நீ பண்றியன்னு சொல்லி நீங்க கைது பண்ணுங்க, எல்லாம் அதுக்கு மேல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க. சட்டவிரோதமா சர்ச்சை கட்டுவான், நீ அந்த சர்ச்சை ஏன்டா சட்டவிரோதமா கட்டிருக்கிறன்னு அதை எடுத்துட்டு அரசாங்கமே ஆர்டர் போட்டாலும் கூட உடனே என்ன இங்க பிரச்சனை வரும். உடனே எல்லா நாடுகளும் வந்து யூஎன்ல இருந்து உடனே எல்லாரும் மனித உரிமை நாடுகள் அத்தனை பேரும் கிளம்பி வந்து இந்தியாவுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்து எழுதுவாங்க, பாஸ் பண்ணுவாங்க. நீங்க சொல்றது ஒரு புறம் இருந்தாலும் இங்கே என்ன பண்ணுவாங்க, சிரியாவில் வார் நடக்கும், சிரியா உள்நாட்டு கலவரம் நடக்கும், அங்க மக்கள் இருந்தாலும் இங்க இருந்து இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அந்த எம்பசிக்கு எதிராகவோ இல்ல இங்க இருக்க அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து சேவ் சிரியா, சேவ் பாலஸ்தீன் போராட்டம் பண்ணுவார்கள். இங்க இருக்கிறவர்கள் இவர்களுக்கு எங்க பாலஸ்தீன் இருக்கு எங்க இருக்குன்னு கூட தெரியாது, ஆனா அவர்கள் போராட்டம் பண்ணுவாங்க. உடனே இங்க இருந்து போராட்டம் பண்ணுவாங்க, சேவ் காசா அப்படிலாம் போராட்டம் பண்ணாங்களே. நம்ம என்ன கேட்கிறோம்னா, இந்த சேவ் காசா, சேவ் சிரியா, சேவ் பாலஸ்தீன் அப்படின்னு போட்டீங்களே,
ஏன் சேவ் ஹிந்துஸ்னு நீ போடல? சேவ் பங்களாதேஷி ஹிந்துஸ் போட வேண்டியது, ஏன் போட முடியல? உனக்கு எது தடுத்தது? அப்ப ஹிந்துவை வந்து இந்த மாதிரி கொடூரமா கொலை செஞ்சா அதெல்லாம் உங்களுக்கு மனிதாபிமானத்துக்குள்ளார வராதா? காரணம் என்ன? இவைகளெல்லாம் பத்தி பேசுவதற்கு ஒரு நாடுகள் இருக்கிறது. கிறிஸ்தவ நாடு இருக்கு, துலுக்க நாடு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஹிந்து மக்களுக்கென்று ஹிந்து நாடு என்று ஒன்று இல்லை. இந்த நாடு இரண்டாக மத ரீதியாக தானே பிளவுபட்டது. மத ரீதியாக பிளவுபடும் போது அது துலுக்க அது நாடாக அது மாறிச்சு. மதமா மதத்துக்குரிய நாடாத்தான் இருந்தது. நாடாகத்தானே இன்றைய வரை செயல்பட்டுருக்கு. அப்ப இது மட்டும் ஏன் செக்யூலர் கண்ட்ரியாக இருக்க வேண்டும்? இன்னைக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பாரத நாட்டை ஏன் அது இந்து நாடு என்று அறிவிக்கப்பட வேண்டும், அதனுடைய அவசியம் என்ன, தேவை என்ன என்பது இந்த சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. அதனால விரைவில் நம்ம நாடு, பாரத நாடை இந்து நாடு என்று அறிவிக்கப்பட வேண்டும். இது எல்லா உலகெங்கும் இருக்கக்கூடிய அப்பாவி இந்துக்கள் தாக்கப்படும் பொழுது அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்காகவாது இந்த நாடு இந்து நாடு என்று அறிவிக்கப்பட வேண்டும். ஏன்னா நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு எல்லா இடங்களிலுமே ஒரு இந்துக்களுக்கு என்று ஒரு வாய்ஸ், ஒரு குரல் எங்கேயுமே இல்லை, நம்ம நாட்டிலே இல்லை. இந்த நிலை என்பது மாற வேண்டும் என்றால் இந்து நாடு என்று நம் நாட்டை அறிவிக்க செய்வது ஒன்றுதான் வழியாகப்படுகிறது.